சிம்பிளாக புரோட்டீன் சத்து மிக்க ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி 1 கப், ராகி, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம். உப்பும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக அடை ஊற்றலாம், இல்லை அப்படின்னா புளிக்க வைக்கலாம் ஒரு 3 மணி நேரம். நான் புளிக்க வச்சதுக்கப்புறமா அடை ஊற்ற போகிறேன். தேவைப்பட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நான் நெல்லிக்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நல்ல அயன் தோசை தவாவில் ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் தேவைப்படும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே பருப்பு பொடி எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.